ஒரு சில பேர் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை பார்த்துட்டு அன்க்ளீனாக இருக்குது, நீட்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கமாண்டை பார்த்தோன்னே ஏப்பா இது வீடா இல்லை மியூசியமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நானும் அடிக்கடி க்ளீன் பண்ணி தாங்க வைக்கிறேன். ஆனால் குழந்தைங்க இருக்கிற வீடு இல்லையா, அதனால் அப்படி தான் இருக்கும். குட்டிமா கொஞ்சம் பெருசாகிற வரலையும் அப்படி தான் இருக்கும். ஜெய்குட்டி கூட ஒரு சில டைமில் எடுத்த பொருள் எடுத்துட்டுல வைக்க மாட்டான். அது பாப்பா சின்ன பாப்பா அப்படிங்கிறதுனால கைக்கு எட்டுற அளவுக்கே இருக்குது. அதனால் பொருள் எடுத்து அங்கங்கே மாற்றி வச்சிருது. உண்மையை சொல்லுங்கள், எத்தனை பேர்த்து வீட்டில் வந்து வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குது, அதுவும் குட்டிஸ் இருக்கிற வீட்டிலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து வீட்டை மெயின்டைன் பண்ணுறதே நமக்கு ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டு பார்த்துட்ருப்போம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுனால வேலை கொஞ்சம் அதிகம்தான். அதனால் சரியாக வீட்டை வந்து எனக்கு மெயின்டைன் பண்ண முடியல. அது இல்லாமல் என்னோடய கணவர் வந்து கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரப்போலாம் ஒவ்வொரு கட்டப்பை வாங்கிட்டு வந்துடுறாரு. அதெல்லாம் தூக்கி இது மேலேயே போட்டு வச்சுறாரு. சின்ன குழந்தைங்கிட்ட கூட சொல்லி நம்ம புரிய வச்சிடலாம், அந்த பெரியவங்கிட்ட நம்மளால முடியலப்பா. இன்னைக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். எத்தனை நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது. நானும் க்ளீன் பண்ணிட்டு தாங்க இருக்கேன், க்ளீன் பண்ணாமலாம் இல்லை. இன்னைக்கு குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவு. நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பு குழம்பு வச்சுருந்தேன். கொஞ்சம் சேர்த்து தான் வச்சுருந்தேன். அந்த குழம்பே மீதி இருந்துச்சு, அதோடய காலைக்கு விட்டாச்சு. அப்புறம் கொள்ளு பருப்பு குழம்புக்கு வந்து ரேஷன் அரிசி சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எது செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க இந்த அரிசி வேணாம் அந்த அரிசி வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. பாஸ்மதி ரைஸ்லேருந்து ரேஷன் அரிசி வரை எல்லா அரிசியுமே சாப்பிட்டுக்குவாங்கங்க. நீ காலையில் ரேஷன் அரிசி போட்டு சமைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு, எனக்கும் ஜெய்குட்டிக்கும் தாங்க இந்த கருவாடு. எங்கள் 2 பேத்துக்குமே இந்த கருவாடு அப்படி பிடிக்கும். ஆனால் குட்டிமாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இந்த கருவாடு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு வந்து தனியாக ஆம்லேட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டாச்சு. பிடிச்சது நம்ம சாப்பிடும் போது அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவாங்க.